தாயை கூட வீட்டுக்கு சேர்க்காம தாயை வந்து தள்ளி இருந்தே பார்த்த சந்தோஷப்பட்டது. 10 ரூபாய் கூட வேணும்னு பாட்டி கேட்கும் போது கூட சத்தம் போட்டது உண்டு. யாரும் ஒரு சொல்லிடக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவாகவும் இருந்தாரு. முழுக்க முழுக்க நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் மெனக்கெட்ட ஒரு பெரிய மாமனிதர் தான் நம்ம சொல்லலாம். ஆங்கிலம் ரொம்ப அழகா பேசுவாங்க தாத்தா. ஸோ நிறைய விஷயங்களுக்கு குறிப்பெடுக்கிறதுக்காக அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கதை நானே பார்த்துருக்கேன். திருமலைப்பள்ளி ரோட்ல வந்து ஏசி இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனா வந்து இதனால தான் இப்படின்றது சொல்றது வந்து பெருந்தலைவர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கல்வி கண் திறந்த காமராஜர் குறித்து திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசியது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக போராட்டங்கள் வலுத்து வரக்கூடிய நிலையில் காமராஜர் ஏசி பயன்படுத்தினாரா, அவருடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்பது தொடர்பாக பேசுவதற்காக அவரது பேத்தி கமலிகா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். விரிவாக பேசலாம். மேம் வணக்கம். ஒரு எளிமையின் அடையாளமாக எல்லோரும் அறியப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இன்று அவர் இல்லை. இருந்தாலும் அவருடைய புகழ் இன்றும் போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் குறித்து திருச்சி சிவா எம்பி பேசியிருக்கார். ஏசி இல்லாமல் அவர்களால் தூங்க முடியாது, அவருடைய அறையில் ஏசி இருந்தது அப்படின்னு பேசியிருக்காரு. இது எல்லாரும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு குடும்ப உறுப்பினர்களா இது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சதுக்கு உண்மையில நடந்த சம்பவம் என்ன மேடம்? இல்ல, இது சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னும் 5 நாள் ஆயிருச்சு இது கடந்து. ஆனா இன்னும் அது பேசும் பொருளா தான் இருக்கு. உள்ளபடியே சொல்லணும்னா அவங்க குடும்பத்தார சார்ந்து கூடுதலான மன வலியும் வேதனையும் தான் இருக்கு. ஏன்னா அவர் எப்படி வாழ்ந்தார்ன்றது எங்க வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போது தெரியும். ஒரு விஷயத்திலையும் கவனமாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் யாரும் ஒரு சொல்லிடக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப தெளிவாகவும் இருந்தாரு. முழுக்க முழுக்க நாட்டு மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் மெனக்கெட்ட ஒரு பெரிய மாமனிதர் தான் நம்ம சொல்லலாம். அவர் வந்து அந்த காலத்திலேயே அவங்க அம்மா சொல்றது வந்து உன்னை நாட்டுக்காகவே நான் தத்து கொடுத்துட்டேன், நீ எனக்கு பிறக்கல மகனா, நீ இந்த நாட்டுக்காக தான் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட நிறைய பேர் வந்து உன் மகன் இதை செஞ்சான் அதை செஞ்சான்னு சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் உண்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இப்போ நம்ம நிறைய வலைத்தளங்கள் இருக்கு, நம்ம யூஸ் பண்றதுக்கு எதனாலும் எங்க இருந்தாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஆனா அப்ப அப்படி கிடையாது. காத்து வாக்குல செய்தியும் துண்டுச்சீட்டுகளும் நம்ம பத்திரிகை வழியா நம்ம பாக்குறதும் தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும் போதே அந்த விஷயங்கள் கேட்டு பாட்டி பெருமைப்பட்டதும் உண்டு. ஆனா பாட்டி வந்து எனக்கு நீ மகனாவே இல்லாம போயிட்டீங்கன்ற அந்த வருத்தம் ரொம்பவே கூடுதலா இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து நீங்க பார்த்து வளர்ந்தது, கேட்டு வளர்ந்து காமராஜர்கிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில் உணர்ந்து இவ்வளவு எளிமையாக ஒரு தலைவர் இருக்க முடியுமா? ஏன்னா ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு தலைவர், திருமணமாகாதல் இங்க இருக்கக்கூடிய தமிழக சகோதரிகள் தான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னவர். அந்த அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்க பார்த்து வியந்த விஷயம் இல்ல, தாத்தா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் படிக்கணும் அப்படின்றத யோசிப்பாங்க. பெண்கள் படிக்கணும், ஏன்னா அப்ப இருந்த காலகட்டம் வந்து கல்வி அறிவுன்றது வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாம் பள்ளிக்கு வரணும்னு போதுதான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து, ஏன்னா எங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல கல்யாணம் முடிச்சிருவாங்க. 14-15 வயசுல எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது எங்க வீட்லயே கல்யாணம் பண்றாங்க அப்படின்னும் போது பொண்ணு பார்க்க யாராவது வராங்கன்னு சொல்லி கேள்வி ஓட்டா கூட குச்ச வச்சு விரட்டினதும் உண்டு. அவளே சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன சோழகல்ல பொம்மை மாதிரி நீ சேலை கட்டி நிக்க வைக்கிற அப்படின்ட்டு. அதனால அதுலயும் வந்து ரொம்பவே கவனமா இருந்திருக்காரு. அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பிள்ளைங்களை வந்து பொம்பளை பிள்ளைங்க 1-2 பிள்ளைங்க படிக்கும் போது அவங்கள வந்து விரட்டி வந்து கிண்டல் பண்ணும்போது அவனை பிடிச்சி காதை திருவினதும் நான் கேட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். தாத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு எளிமையின் அடையாளம். அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அவர் உறவினர்களை எல்லாரையும் அழைச்சு வந்து ஏகபோக வாழ்க்கை கூட வாழ்ந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் அந்த வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. அதை கூட யாரோ ஒருத்தவங்க தான் வாடகை கொடுத்தாங்க. அவர் தவறியதுக்கு அப்புறம் தான் அதை டேக் அவுட் பண்ணாங்க கவர்மெண்ட். சோ வாடகை வீடு, வாடகை காரு தான். அவர் எதுவும் அவருக்காக சேர்த்ததும் இல்ல, வைத்திருந்ததும் இல்ல. அவருடைய வீடாக இருக்கட்டும், நினைவுள்ளமாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்திய பொருட்கள் இன்னமும் சேகரித்து பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்னென்ன வச்சிருக்காங்க? இப்போ அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய தாத்தா இது வந்து அணைகள் கட்டியதற்கு கொல்று கொடுப்பாங்கல்ல, அந்த வந்து அடிக்கலம் பண்ணும்போது அதுக்கு வந்து கொல்று கொடுத்தது, அந்த கொல்று நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிப்பன் கட் பண்ண அந்த கத்திரிக்கோள் நிறைய இருக்கும். ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரியும் நிறைய அணைகளும் தொழிற்சாலைகளும் அவர் கட்டியிருக்காரு, பள்ளிகள் கட்டியிருக்காரு. இதுக்குண்டான அடையாளம் தான் கூடுதலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நிறைய புத்தக வாசிப்பு இருந்திருக்கு, வாசிக்கிறத கேட்டு தெரிஞ்சதும் உண்டு. ஆங்கிலம் ரொம்ப அழகா பேசுவாங்க தாத்தா. ஸோ நிறைய விஷயங்களுக்கு குறிப்பெடுக்கிறதுக்காக அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கதை நானே பார்த்திருக்கேன் திருமலைப்பிள்ளை வீட்டில் இருக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் ஷேவிங் செட்டு, அவர் எப்பயாவது பாட்டு கேட்கணும் விருப்பப்படுறது அந்த பாட்டு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நான் இது கேள்விப்பேன். அதுங்க வந்து நான் பார்த்த விஷயங்கள். மற்றபடி ஆடம்பரமான பொருட்கள் கூட இருக்காது. எளிமையான சேர் போட்டு உட்கார்ற மாதிரி தான் அவர் படுக்கிறது. ஒரு ஆள் படுத்து தூங்குற ஒரு படுக்கை தான் இருக்கும். சோ இந்த மாதிரி. ஆனா திருமலைப்பள்ளி ரோட்ல வந்து ஏசி இருந்ததை நான் பார்த்திருக்கேன்.
ஆனா வந்து இதனாலதான் இப்படின்றது சொல்றது வந்து அது வந்து எனக்கு என்னன்றது சொல்ல தெரியல. ஆனா வந்து அவர் நினைச்சிருந்தாருன்னா, நான் சொன்னது போலயே தான் நான் சொல்றேன், அவர் இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து ஒரு பண்ணையார் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அவர் வேணும்னு அப்படின்னு சொடக்கு போட்டாலோ இல்ல அவர் நினைச்சிட்டாலோ அது செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க. யாருனாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. இப்ப எங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இருக்க சொத்து பாத்தீங்கன்னா அத்தனை அளவுக்கு சிறுக சிறுக சேகரிச்சது, நட்பு ரீதியா பழகினவங்க கொடுத்தது, இதெல்லாம் இருக்கு. அதை அவர் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா வாழ்ந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் அரை நிலம் கூட சொந்தம் இல்லாத ஒரு பெருந்தலைவர் தான். சோ அப்படி இருக்கும்போது அவர் நினைச்சாருன்னா அவர் சொடக்கு போட்டா செய்யறதுக்கு 1000 பேர்கள் இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா அவங்க சொந்த பந்தங்களை கூடி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். தாயை கூட வீட்டுக்கு சேர்க்காம, தாயை வந்து தள்ளி இருந்தே பார்த்த சந்தோஷப்பட்டது. 10 ரூபாய் கூட வேணும்னு பாட்டி கேட்கும் போது கூட சத்தம் போட்டது உண்டு. அப்ப சொல்லுவாங்க பாட்டி, இல்ல உன்னை பாக்குறதுக்காக விருதுநகர் வருவாங்க, அப்ப அவங்களுக்கு சும்மா அனுப்பக்கூடாது, அதனால காப்பி தண்ணி வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காப்பி தண்ணி வச்சு கொடுக்குறேன்னா இல்லன்னு சொல்லி தண்ணியை வந்து கொடு, எதுக்கு இதெல்லாம் செலவு பண்ணிட்டு 10 ரூபாய் குறையுதுன்னு ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டதும் உண்டு. கல்வி கண் திறந்தவர், ஒரு படிக்காதவர், பெரிய அளவுல படிக்காட்டா கூட பிற்காலத்தில் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிக்கும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டார். அவருடைய கொள்கை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் தான் சொல்லி முன்னிட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் கூட காமராஜரை ஒரு முக்கியமான ஒரு கொள்கையா எடுத்து பண்றாரு. அவருடைய கல்வி வளர்ச்சியை நாங்களும் தொடர்வோம்னு சொல்லிட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய சந்ததிகள் அவருடைய அந்த புகழ் பாடுவதும், இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை அதை பின்பற்றி செல்வதும் ஒரு எப்படி ஒரு பெருமை வாய்ந்த தருணமா பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா வந்து சொல்லும்படி இல்லாம அதை செயல்படுத்தினா இன்னும் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களுக்கும் இதை தான் சொல்றேன். அதாவது அவர் வந்து எல்லாத்தையும் கட்டமைப்பு பண்ணிட்டாங்க. அதை பில் பண்ற அளவு வந்து எந்த அளவுக்கு பில் பண்ணணும்னு தான். சோ இப்ப வந்து சொல்ல போனா அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஆனாலும் வந்து இன்னும் அந்த 9.5 ஆண்டு காலம் வந்து அவரால் இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சதை வந்து இன்னும் இத்தனை ஆண்டுக்குள்ள இன்னும் நல்லாவே செஞ்சிருக்கலாமேன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்குள் எப்பொழுதும் இருக்கும். சோ இதை வந்து ஃபாலோ பண்ணி இன்னும் அடுத்தடுத்து வரவங்க வந்து கொண்டு போனா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்களும் அவருடைய வழி தோன்றதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்க, மகிழா காங்கிரஸ்ல இருக்கீங்க. உங்களை சரியா காங்கிரஸ் பயன்படுத்துன்னு நினைக்கல, இல்லாட்டா இன்னொன்னு இந்த விஷயத்த, அதாவது பெருந்தலைவர் குறித்து திருச்சி சிவா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசக்கூடிய இந்த கருத்தை திமுகவும் காங்கிரசும் சரியாக முறையில வந்து முடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? எதிர்ப்பு கரெக்டா கொடுத்திருக்காங்க, இல்ல வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், அந்த ஒரு இது? அதாவது நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துல வந்து மாநில செயலாளரா இருக்கேன். எனக்கு வந்து முழு சுதந்திரம் என்னோட கட்சி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் இப்ப கூட்டணியில இருக்கும்போது நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் சில பேர் அங்கங்க இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள்ல பேசுற விஷயம் வந்து அதிகப்படியான சர்ச்சையை கொடுக்குது. அது வந்து உண்மையான காங்கிரஸ் பற்றாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மன வேதனையை தான் கொடுக்குது. சோ இதை மட்டும் கவனிச்சாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ மத்தபடி சொல்ல போனா வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. சிஎம் அவர்களும் வந்து இந்த சர்ச்சை அதிகப்படியாக வரும்போது அவங்க ஒரு ட்விட்டர்ல பதிவிட்டாங்க, பெருந்தலைவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, குடியாத்த தொகுதியில வந்து இந்த மாதிரி விட்டு கொடுத்து போனதும் உண்டு. பிளஸ் வந்து என்னோட நாதியும் சொல்லி, என்ன அவர் தாத்தாக்கு உட முடியாதப்ப கால் உடஞ்சிருந்தது, அப்ப வந்து கலைஞர் அவர்கள் சொல்லும் போது வந்து பிள்ளைங்களை வாழ்த்திட்டு போகணும்னு சொல்லும் போது வந்து வாழ்த்திட்டு போனதும் உண்டு. சோ அவங்களுக்குள்ள நட்பு ரீதியா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அரசியல் போது பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே இருக்கும். சோ அதன்படி பார்க்கும்போது ஓகே. இதுல புரியாம சில பேர் பேசுற விஷயங்கள் அது வந்து வித்தியாசமாக இருக்கு. அதனால வந்து கூட்டணிக்கு சில சலசலப்புகள் வருது. அதை தவிர்த்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலே குழந்தைகள் கல்வி அதிகமா படிக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு அருகே கல்வி பாடசாலை தொடங்கினாரு, குலக்கல்வியை ஒழிச்சாரு. மிக முக்கியமாக மதிய உணவு என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை தொடங்கியவர். அவருடைய வழித்தோன்றலாக நாங்களும் தமிழகத்துல வந்து காலை உணவு திட்டத்தையும் கூடுதலா சேர்க்கணும் தமிழக அரசு கொண்டது. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மதிய உணவு தான் அந்த அரசு பள்ளி மாணவர் சேர்க்கைக்கு ஒரு அதிகமான காரணமாகிறது. இப்போ கூடுதலாக காலை உணவு திட்டமும் முதல் படியாக அரசு பள்ளியும் அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல செயல்படுத்த போறாங்க. இதை எப்படி பாக்க? இல்ல, நிச்சயமாக அதை வரவேற்கிறேன். இதை பலமுறை வந்து நான் நிறைய வந்து விஷயங்கள் வந்து அவருக்கு பாராட்டு தெரிவித்து கடிதமும் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு தலைவர்கள் செஞ்சதை வந்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். தாத்தா வந்து மதிய உணவு கொடுத்தா பிள்ளைங்க படிப்பு எண்ணிக்கை கூடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை அப்படியே கடந்து வந்து இப்ப காலையில எத்தனையோ பேர் வந்து வேலைக்கு போறாங்க, இல்ல வருமானம் குறைவாக பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க வழி இல்லாம இருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் காலையிலயும் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு உணவை கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களானது சாப்பிட்டுட்டு மத்தியானமும் அங்க உணவு கிடைக்குது, ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்குதுன்னும் போது அந்த விஷயத்துல நான் உண்மைக்கே உள்ளபடியே பாராட்ட தான் வேணும்.
அது நல்லாவே இருக்கு. இந்த சர்ச்சை எழும் பொழுது காங்கிரஸ் மட்டுமல்ல, காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்ல, பாஜக தலைவர்களும் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே போன்ற பல சமூகங்களை சேர்ந்தவங்களும் இந்த விஷயம் இப்ப தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லிட்டு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இந்த விஷயத்தை எதிர்க்கும் பொழுது அதை எப்படி உணர்றீங்க கட்சி சார்பற்ற? அதாவது வந்து என்ன சொல்றது, மற்ற விஷயங்கள் குரல் கொடுக்காம இந்த விஷயத்துல குரல் கொடுக்கறது வந்து சரியான்னு கேட்டா நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தாத்தா அவர்கள் வந்து பசுவதைப்பு சட்டத்துக்காக டெல்லியில வந்து பேசும்போது அப்ப அவரை வந்து அவர் தங்கி இருந்த விடுதியில் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும்னு நினைச்சவங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு வார்த்தைக்கே இவங்க கொந்தளிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்ப வந்து கொல்லணும்னு நினைச்சாங்களே, அப்ப அது எப்படி சாத்தியம்? அதனால வந்து அவங்க பேசுறது வந்து எரியறதுல வந்து எண்ணெயை ஊத்துற மாதிரி இருக்கு. சோ அது தேவையில்லை. அதை வந்து விமர்சனம் பண்ண கூட நான் விருப்பப்படல. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, எங்களுக்கு தெரியாத, பொதுமக்களுக்கு தெரியாத காமராஜர் குறித்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் ஏதாவது நீங்க எங்களுடன் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் புத்தகம், அவருடைய வரலாற்று புத்தகமா இருக்கட்டும், ஆவணப்படங்களை பார்த்து காமராஜருங்கிறது இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு வேற எங்களுக்கு தெரியாத எதுவும் சம்பவம்? அதாவது வந்து சின்ன வயசுலயே வந்து தாத்தாக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் அந்த ஒழுக்கு நெறிய வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு 4-5 வயதிலேயே சொல்லலாம். அவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பள்ளியில வந்து பணம் கேட்டிருந்தாங்க. அப்ப அவருக்கு வந்து ஒரு 50 காசா 25 அந்த இருக்க ஒரு சூழலுக்கு அப்ப கேட்கும் போது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி பணத்தை வாங்கிட்டு அந்த ஸ்கூல்ல சுண்டல் கடலை இதெல்லாம் வச்சு கொடுத்திருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு. அப்ப எல்லாம் கியூல வர வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க, வந்த பிள்ளைங்களுக்கு கூடுதலாகவும் கடைசியில வந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்ப தாத்தா பின்னாடி போய் வாங்கினதுனால பாட்டி, அவங்களோட பாட்டி பார்வதி பாட்டி கேட்டாங்களாம், என்ன நீ எல்லாரும் நிறைய கொண்டு வந்தாங்க, நீ என்ன இத்தனோடு கொண்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அப்போ உடனே தாத்தா சொன்னாங்களாம், இல்ல அங்க வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பணம் வாங்கினாங்க, ஆனா ஒரே மாதிரி பகிர்ந்து அளிக்கவே படல. அப்ப இந்த ஆசிரியர்கள் தான் தவறு, முன்ன வந்தவங்களுக்கும் அதிகமாகவும் பின்ன வந்தவங்களுக்கும் கம்மியாகும் அப்படின்னும் போது அப்ப இங்க எங்க சரியா இருக்கு, அப்ப வந்து ஆசிரியர்கள் மேல தான் தப்பு, எல்லாரும் ஒரே மாதிரி தானே பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட சொல்லி வேதனைப்பட்டாராம். அப்பயும் வந்து பாட்டி வந்து வித்தியாசமா யோசிச்சாங்களாம், இத்தினூண்டு வயசுல இதுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ 5 வயதில் வந்து நீ ஏன் வாங்கிட்டு வரலன்றதுக்கு நிறைய காரணம் சொல்லிருக்கலாம். ஆனா இதை வந்து மாத்தி இவ்வளவு பணத்துக்கு இப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து சரியா இருக்கணும், எல்லாத்துலயும் ஒழுக்க நெறியோட இருக்கணும்ன்றது வந்து அந்த சின்ன குழந்தை அந்த புத்திக்கு வந்து யோசிச்சிருக்குன்னும் போது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அது காலப்போக்கில் இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோட ஒரு கட்டமைப்போட இந்த ஒரு என்ன சொல்றது, கரைப்படியாத ஒரு கரத்துக்கு சொந்தமான ஒரு நபராகவும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்த ஒரு தலைவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தான். காமராஜர் குறித்த ஒரு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நன்றி மேடம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.